நீங்கள் பெரியவங்களா ஆகணும், வியாபாரத்தில், தொழிலில், சம்பாத்தியத்தில் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ரைட். இது உங்களோட ஆசையா அல்லது கடன் வாங்கின ஆசையா? அதாவது ஆசை அப்போ நல்லா நான் சொல்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆசை எது வேணால் இருக்கலாம். ஆனால் அப்பாவோட ஆசையை கடன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு பிரியப்பட்டோ பிரியம் இல்லாமலோ தொழிலுக்கு வந்தாச்சு. அப்போது உங்களுக்கு அது மேலே ஆசை இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த அந்த சொல்கிறார்கள் அந்த பேஷன் அது இது எல்லாமே உங்களுக்கு உள்ளார வரும். நீங்கள் அதை ட்ரைவ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு தம்பியை பார்த்தேன். நம்ம கடையில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தேன். என்னடா பண்ணுறேன், என்னடா படிச்சிருக்கேன்? நான் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அதுவும் இங்கே கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு பெரிய காலேஜ் சொல்கிறான். என்னடா ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கே என்னடா பண்ணுற? எங்கள் அப்பா படிக்க சொன்னாருங்க, நான் படித்தேன். அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ தயவு பண்ணி கடன்பட்ட ஆசை வச்சுருந்தீங்கன்னா பக்குவமாக தூக்கி உங்கள் அப்பிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஆசையோ அதை பண்ணுங்க. இல்லையா இந்த ஆசையை நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிங்க. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. எல்லாத்தையுமே உடனே செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் அதை ஸ்டடி பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.